பிரபல திரைப்பட இயக்குனரான நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் காவல் அப்படிங்கிற படத்தின் மூலயமா இயக்குனராக அறிமுகமாக இருந்தவர் தான் நாகேந்திரன். அண்ட் அதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட படங்களில் ஏகப்பட்ட ஒர்க்ஸ் பார்த்துருக்காரு. இதுதான் அப்படிங்கன்னு இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, ரைட்டராக இருந்திருக்காரு, இப்படி ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. காவல் அப்படிங்கிற படம் தான் முதல் முறையாக அவர் டைரக்டராக அறிமுகமாக இருந்த படம். அந்த ஒரு படத்தில் ஆக்டர் விமல் அவர்கள் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. சமுத்திரகனி அதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறலை அப்படின்னாலுமே விமர்சன ரீதியாக அந்த படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு. விமல் அவர்களும் இவரும் ஒரு நல்ல நண்பர்கள். அந்த படத்தின் மூலயமா இல்லை, அதற்கு முன்னாடியிலிருந்தே இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில் நாகேந்திரன் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு நேற்று இரவு அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட மறைவு செய்தி அப்படிங்கிறது சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த செய்தியை கேட்ட உடனே விமல் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. விமல் அவர்கள் நாகேந்திரன் அவர்களோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி கிட்டையுமே நல்ல பழக்க வழக்கத்தில் இருந்திருக்காரு. இந்த ஒரு நியூஸை கேட்ட உடனேயே உடனடியாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷனலாக ஒரு பதிவிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட சினிமாக்குள்ளே இருக்கிறதற்கு முன்னாடியிலிருந்தே அவர் எனக்கு நல்ல பழக்கம், ஒரு அண்ணன் மாதிரி. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்தோம், வாய்ப்பை தேடி அலைஞ்சோம். நான் வந்து ஹீரோவானேன், அவர் வந்து டைரக்டர் ஆனார். அண்ணனோட முதல் படத்திலேயே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த படம் சரியாக போகலனாலுமே அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இந்த ஒரு நிலையில் அண்ணனோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணனை இழந்து வரும் அவரோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காரு. மேலும் கூடிய சீக்கிரமே நேரடியாக போயிட்டு தன்னோட கண்டோலன்ஸையுமே பதிவு பண்ண போறாராமா. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் அண்ட் ஆக்டரான சுந்தர்சி அவர்கள் சமீபத்தில் வடிவேல் அவர்களோட சேர்ந்து கேங்கர்ஸ் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாலுமே முதல் நாள் கிட்டத்தட்ட ஓரளவு நல்ல வரவேற்பை கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் முதல் நாளாகவே அந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்காமா. சமீபத்தில் அந்த படத்தோட நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் சுந்தர்சி அவர்களும் சரி, வடிவேல் அவர்களும் சரி, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ சுந்தர்சி அவர்கள் வடிவேலை பார்த்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லலாமான்னு தெரியல, சொன்னா வடிவேல் அண்ணன் கண்டிப்பாக கோச்சுப்பாரு, இருந்தாலுமே நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சமீபத்தில் அவர் ஒரு படத்தில் குணச்சித்திர வேடம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு அதே மாதிரி ரோல்ஸ் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ண, குணச்சித்திர வேடம் பண்ண இங்கே எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் இவரை மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துக்கிட்ட யாரும் இல்லை. அண்ணன் வந்து அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இதுக்கப்புறம் பண்ணாமல் தொடர்ந்து காமெடி கதாபாத்திரங்களே பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. வடிவேல் அவர்கள் சமீபத்தில் மாமன்னன் அப்படிங்கிற படத்தில் ரொம்பவே சீரியஸான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதை தான் சுந்தர்சி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு. வடிவேல் அவர்களும் தொடர்ந்து இதுக்கப்புறம் காமெடி கதாபாத்திரம் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.